ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ் குக்கிங் கேலரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். நான் மில்க் பிரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிரெட் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 200 ml இருக்கும். ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலும் தண்ணியும் நம்ம எடுத்துருக்க ப்ரெட்டை பொறுத்து வேரி ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். மில்க் ப்ரெட்டுன்றதுனால ப்ரெட்டே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நான் ஆர்கானிக் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஜீனி யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த பிரெட் அல்வா பண்ணுறது ரொம்ப ஈஸி. இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ரொம்ப கம்மியானது தான் தேவைப்படும். வீட்டில் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு மட்டும்தான். ப்ரெட்டு மட்டும் இருந்தால் நம்ம ஈஸியாக பண்ணி சாப்பிட்றலாம். இப்போது நம்ம பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு ப்ரெட்டில் இருக்கிற 4 கார்னர்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நடுவில் இருக்கிற போர்ஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் தான் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இந்த ப்ரெட்டை சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி ஒரு பிளெண்டரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம பண்ணுறதுனால அந்த பிரெட் அல்வாவோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் கொடுத்து ஒரு 2 பல்ஸ் பண்ணி எடுத்திங்கனாலே இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிரும். ரொம்ப போட்டு அரைச்சிட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பிரெட் அல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்னர்ஸையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி பிளெண்டரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு பவுடர் கிடைக்கும். அதை அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ட்ரையாக டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம வேறு ஏதாவது கட்லெட் அந்த மாதிரி பண்ணுறப்போ பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் உருகுனதும் இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறோம்ல ப்ரெட்டு, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் ப்ரெட்டை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போடுவாங்க. பட் இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணவும் தேவையில்லை. அந்த டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ நெய்யில் போட்டு இப்படி வறுக்கிறதுனால அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸாகவும் இருக்கும். பட் ஃப்ளேம் மட்டும் ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா ப்ரெட்டு சீக்கிரமாக கரிஞ்சிடும். ஸோ ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு இப்படி வறுத்துட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற ப்ராசஸ் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வறுக்கிறதுக்காக எடுக்கிற டைம் மட்டும்தான். அதுக்கடுத்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், போட்ட ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். நான் உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் காட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு ப்ரெட்டு. அவ்வளோதான். இந்தளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டு எவ்வளோ தண்ணி அப்சர்வ் பண்ணுதோ அதை பொறுத்து நம்ம மிச்சத்தை சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் தண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக பால் ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி நல்லா வறுத்துருக்கிறதுனால அது ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ டக்குன்னு அந்த இதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ நம்மளுக்கு பால் அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாலும் நம்ம அளவாக ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு டைம் இப்படி தான் தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபுல்லாக பால்லே செஞ்சுட்டேன். அது சீக்கிரமாக கெட்டும் போயிடுச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இல்லை. ஸோ நீங்கள் இப்படி தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதில் நம்ம ட்ரையாக இருக்கிற இது எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணோம்னா பால் நம்ம ஃப்ளேவருக்காக மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. பால் அதில் எந்த அளவுக்கு இழுத்துக்குதோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ பாலை அப்படியே மொத்தமாக எடுத்துக்க வேணாம். நான் இந்த டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் பால் தான் மொத்தத்துக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதில் நான் இப்போது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா, முந்திரி பருப்பை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இந்த முந்திரி பவுட்ரு கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு இல்லை. பட் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த பால் அதில் நான் அந்த ப்ரெட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் அந்த பால்லாம் நம்ம போட்டிருக்க தெரியாத அளவுக்கு நல்லா திக்காக இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஸ்வீட்டை நீங்கள் பார்த்துட்டு வேணும்னா தேவைப்பட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணேன். எனக்கு இனிப்பு பத்தலை. ஸோ இன்னொரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்.
4 பிரெட்டுக்கு 6 டேபிள் ஸ்பூன் சுகர் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட இது வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக இனிப்பு பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கம்மியாக சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணும்னா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெய்யை ஸ்ப்ளிட் பண்ணி சேர்க்குறப்போ நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணோம். அடுத்து இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இலக்கம் கொடுத்துட்டு திரும்ப நல்லா அல்வா பதத்துக்கு வரும். ஸோ நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் பிரெட் அல்வா ரெடி ஆயிரும். அப்படியே அந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு வரும். பார்த்தீங்களா, அவ்வளோதான். சூப்பராக அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்படியே சர்வ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லாட்டினா கொஞ்சமாக முந்திரி திராட்சை வறுத்து இதில் சேர்த்துக்கிட்டாலும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது நான் கொஞ்சமாக முந்திரி வறுத்து இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லா உருகுனதுக்கப்புறம் ஒரு 4-5 முந்திரி பருப்பை இந்த மாதிரி ரஃப்பாக உடச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். அப்படின்னா தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம பிரெட் அல்வாவில் சேர்த்துக்கலாம். பிரெட் அல்வா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அதோட இந்த முந்திரியோட க்ரன்ச்சினஸும் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பிரெட் அல்வா வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் இதை ரெடி பண்ணுறதுக்கு. பட் ஒரு நல்ல ஸ்வீட் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.